நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி சோதனை மேல் சோதனை வருதுன்னே தெரிலங்க. நம்ம கம்பெனிக்கு மட்டும் திரும்ப 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 நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது சோதனை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்குது. அதாவது நம்ம அசோக் ஸ்ரீநிதி இருக்கார்ல, அவர் நடு ரோட்டில் வச்சு யாரோ வம்பெடுத்த மாதிரியும், அதுக்கு மைவித்திரி ஆர்ட்ஸ் தான் காரணம் அப்படின்ற மாதிரியும் ஒரு வீடியோ வெளியிட்ருக்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறேன்னே தெரில. நம்ம எம்டி சார் வெளியில் வந்துடுவார், ஆகஸ்ட் 15க்கெலாம் வெளில வந்துடுவார், நமக்கு பேவட்டெலாம் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு மக்கள்லாம் சந்தோஷமான ஒரு தருணத்தில் இருக்கும்போது, இந்த அசோக் ஸ்ரீநிதி இப்படி ஒரு நியூஸ் சொல்லும்போது கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. ஏன் தான் இப்படி நம்ம கம்பெனி மேலே பழி சுமத்திட்டுருக்காருன்னே தெரில. இவருக்கு என்ன தான் பிரச்சனை? மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்குன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இவருக்கு மட்டும் என்ன தான் பிரச்சனை? மக்களுக்காக தான் நாங்கள் தடுக்க பார்க்குறோம் அப்படிங்கிறாரு. இது மக்களுக்காக தடுக்கிற மாதிரி இல்லையே. மக்கள் தான் பணம் வருது, எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் தனிப்பட்ட ஒரு நபருக்காக ஏன் தான் அந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. பாருங்கள், வீடியோ பார்க்கலாம். கோவை மாவட்ட பாமக செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறி பாதுகாப்பு வழங்க கோரி கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்துள்ளார். அசோக் ஸ்ரீநிதி கூறுகையில், அசோக் ஸ்ரீநிதி பாட்டாளி மக்கள் கட்சியில் மாவட்ட செயலாளராக இருக்குங்க, கோயம்புத்தூர். இப்போ நாங்கள் சமீபமாக ஒரு வருஷமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இப்போ தொடங்கியாச்சு. போன ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஒரு மோசடிக்கு எதிராக எவ்வளோ கோடி, 2000 கோடிக்கு மேலே நடந்த மோசடிக்கு எதிராக நாங்கள் புகார் கொடுத்துட்டு வரோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அந்த நிறுவனத்தோட பேர் மைவித்திரி ஆர்ட்ஸ். இதில் பொருளாதார குற்றப்பிரிவு இப்போ விசாரித்து கோர்ட்லேயே அந்த நிறுவனம் முதலீடாக 2451 கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை, 2451 கோடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. 9.5 லட்சம் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே EOW பொருளாதார குற்றப்பிரிவு அவங்க வாதத்தை வச்சுட்டாங்க. ஆனால் 1 வருஷம் ஆயும் இன்னும் அந்த ஆப் முடக்கப்படல. அந்த ஆப் இன்னும் ரன் பண்ணிட்டு இருக்குது. இன்னும் அவங்க பொதுமக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், 25 வருஷமா டான்பிட் சட்டம் 25 வருஷமா நடக்காததை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஒரு மோசடி 1000 கோடிக்கு மேலே போன மோசடி நடக்கும்போது தடுத்து இருக்கிறோம். இது எங்கள் தப்பா? நாங்கள் மக்களுக்காக தானே இது செஞ்சுருக்கிறோம். இப்போ சமீபமாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கொலை மிரட்டல் வந்துச்சு. அது எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆருக்கு அப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லை, எதுவுமே அந்த அரெஸ்ட் பண்ணல, எதுவுமே பண்ண கிடையாது. இப்போ முந்தா நேற்று 30ஆம் தேதி அவினாஷி ரோட்டில் கோயம்புத்தூரில் கூலிப்படை 3 பேர் என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. ஒருத்தன் பொருள் வச்சுருக்கான், ஏதோ ஒரு என்ன குத்தருக்கோ எதுக்கோ பொருள் வச்சுருக்கான். 3 பேர் என்னை சுற்றி நின்று அடிக்க முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் என்னை துரத்திக்கிட்டு வராங்க. இது நாங்கள் போலீஸ்கிட்ட காவல் நிலையத்தில் நாங்கள் புகார் கொடுத்துட்டோம். 30ஆம் தேதி புகார் கொடுத்துட்டோம். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள இன்னும் கைது செய்யப்படல. எனக்கோ என் குடும்பத்துக்கோ ஒரு பாதுகாப்பு கொடுக்கல, எதுவுமே பண்ணல. அதனால இன்னைக்கு கமிஷனரை சந்திக்க நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். இப்போது ISAC சாரை சந்திச்சிருக்கிறேன். அவர்கிட்ட கேட்டிருக்கேன், 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் எனக்கு கொலை மிரட்டல் வந்தது, அப்போ அவங்கள நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கும் போது அவங்களுக்கு எந்த பதிலும் கிடையாது. இன்னைக்கு கேட்குறோம், இப்போ அவினாஷி ரோட்டில் ஒருத்தன் கொலை பண்ணுறதுக்கு வரான், அப்போ நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னா இந்த 3 நாள் எந்த நடவடிக்கையும் இல்லை, சும்மா பேருக்கு எஃப்ஐஆர். அந்த நிறுவனத்து மேலே மட்டும் 7 எஃப்ஐஆர் 8 எஃப்ஐஆர் போட்டாச்சு. என்ன நடந்திருக்குது? ஒன்றுமே இல்லை. இன்றைக்கும் பொருளை விற்றுக்கிட்டு இருக்கிறான், எக்ஸ்பைரியான பொருளை விற்றுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் பணம் வசூலிச்சுட்டு இருக்கிறான். நம்ம கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா பொருளாதார குற்றங்களில் முதல் 3 இடங்கள்ல இருக்குது. என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் இடம், 2வது இடம். இப்படியே காசு பாமர மக்கள் கிட்ட போயிட்டே இருந்தால் என்னைக்கு ஒரு விடிவு காலம் வருது? நாங்கள் ஒரு மோசடியை தடுத்து காமிச்சிருக்கிறோம், அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்லை அரசாங்கம். பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பேசியிருக்காரு, இந்த மாதிரி கொடுக்கணும், இது ரொம்ப அவசியம்ன்ட்டு. 6 மாதத்துக்கு முன்னாடியே சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க. 5 எம்எல்ஏக்கள், எங்கள் பாமக எம்எல்ஏக்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அன்புமணி நான் அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு, இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும், இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று எங்கள் கட்சி அத்தனை பேரும் கொடுத்துருக்குறாங்க, புகார் கொடுத்துருக்குறாங்க. என்ன நடவடிக்கை? ஒன்றுமே கிடையாது. யாருக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, யார் யார் மோசடி செய்கிறான், யார் யார் குண்டா செய்கிறான், எவன் குண்டாஸ் வேலை செஞ்சுருக்கிறான், கூலிப்படை சொல்லி அவங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ஒரே நாளில் கூலிப்படை ஒரு 3 அரசியல் தலைவர்களை கொண்டிருக்கிறாங்க. இதுதான் சேஃபுங்களா? இதுதான் சேஃப் சிட்டிங்களா? எங்கே போச்சுங்க? என்ன காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆகஸ்ட் 28, 2023 எங்களோட முதல் புகார்.
எவ்வளோ என்ன 1 ரூபா திருடிட்டான் 2 ரூபா திருடிட்டான்ட்டா 2451 கோடி மக்கள்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறான். இன்னைக்கு கமிஷனர்கிட்ட அதான் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும், எங்கள் கட்சியில் தனியாக வந்து எல்லாம் கேட்டு போயாச்சு, எல்லா மாவட்ட செயலர் நான் என்னை தவிர்த்து மீதி இருக்கிற மாவட்ட செயலர் அத்தனை பேர் வந்து கேட்டு போயாச்சு பாதுகாப்பு தரணுன்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்டெப் இல்லை. எஃப்ஐஆரே நாங்கள் போராடி வாங்க வேண்டியதாக இருக்குது. சிசிடிவியில் ஐஓ ஆஃபீஸர், அந்த ரேஸ்கோஸோட ஐஓ ஆஃபீஸர், ஆய்வாளர், காவல் ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறார் இது பிளான் பண்ணியிருக்காங்க, உன்னை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அப்போ பாதுகாப்பு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுங்களா? நாங்கள் என்ன ஏதாவது கெட்டது செஞ்சுட்டோங்களா? மறிச்சு எடுத்தோன்னே வந்து சாரி கேட்டாங்க. எதுக்கு சாரி கேட்டாங்கன்னு எனக்கு புரியல. சாரி கேட்டதுக்கப்புறம் அது வந்து தாக்கிறதுக்கு தான் முயற்சி செய்கிறாங்க. அது எல்லாம் சிசிடிவியில் அப்படியே இருக்குது. மைவித்தியாச்சு அப்படியெல்லாம் கேட்கல. இவங்கெல்லாம் கூலிப்பட மாதிரி தான். யாரோ ஒருத்தர் காசு கொடுத்துருப்பாங்க, நம்ம நல்லது செய்கிறோமா கெட்டது செய்யணும்னா அவங்க செய்கிறாங்க. இது தடுக்க வேண்டியது யாருங்க? காவல்துறையில் தடுக்கணுங்க. எல்லோரும் வீடியோ கேட்டிருப்பீங்க. அதாவது இவருடைய நோக்கம் என்னன்றது தெரில, இருந்தாலும் உண்மை வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்ம கம்பெனி எம்டி வந்து எப்படியாவது கண்டிப்பாக வெளியில் வந்துடுவார். உண்மை ஜெயிச்சு கண்டிப்பாக வெளியில் வந்துடுவார். வாழ வைத்து வாழ் நிறுவனம் நம்ம நிறுவனம். கண்டிப்பாக நமது நிறுவனம் இயங்கும். 2026 நம்பர் 1 கம்பெனியாக வரும் மைவித்தியார்ஸ். தீமைக்கும் நன்மை செய், உண்மையை உறக்கச் சொல். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.